விவோ மொபைல்ல பவர் பட்டனை வந்து பிரஸ் பண்றப்ப கூகுள் அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா வந்து ஆன் ஆகும். இந்த மாதிரி பவர் பட்டன் பிரஸ் பண்றப்ப கூகுள் அசிஸ்டன்ட் ஆன் ஆகுறத எப்படி வந்து ஆஃப் பண்றது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். பவர் பட்டன்ல இருந்து கூகுள் அசிஸ்டன்ட்டை எப்படி கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றது அப்படிங்கறதான் டீடைலா அந்த வீடியோ பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் விவோ மொபைல்ல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா ஷார்ட்கட்ஸ் அண்ட் அக்சசிபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு பவர் பட்டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணாமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் தான் வந்து செலக்ட் ஆகிருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து பவர் எனபிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் எமர்ஜென்சின்ட்டு அந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கூகுள் அசிஸ்டன்ட் செலக்ட் ஆகிருக்கும். அது இல்லாமல் அதுக்கும் மேலே இருக்கக்கூடிய அந்த எனபிள் பவர் ஆப்ஷனை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பவர் பட்டனை நீங்க ப்ரெஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா வந்து ஆன் ஆகாது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுங்க.